வணக்கம் நண்பர்களே. கருணா இந்த சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம இந்து வந்து அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு வந்து நியூஸை கேள்விப்பட்டதும் துடிச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க போகிறோன்னு நிற்காங்க. அந்த நேரம் புவனா வந்து எப்படி நீ போவா, இந்த வீட்டில் நீ வேலைக்காரி தான், எல்லா வேலையும் செய்யணும், நீ இப்போ பார்க்க போகக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வேலை வாங்குறாங்க. இதை தாங்க முடியாமல் புவனாவை வந்து தட்டி விட்டு ஒரு அடியும் கொடுத்து ஒழுங்கு மரியாதை இருந்துக்க அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு நம்ம இந்து வந்து அப்படியே அவங்க அப்பாவை பார்க்க போயிறாங்க. உடனே வந்து நம்ம கிருபாக்க அப்பா கிட்ட வந்து நியாயத்தை கேட்குறாங்க. புவனா இந்த பாருங்க, இப்படி வந்து இப்படி வந்து என்னை அடித்து போட்டுட்டா அப்படின்னு வந்து சொல்ல நேரம், யாருக்குனாலும் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா இப்படி தான் கோவம் வரும், இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிடாங்க கிடாத அப்படின்னு வந்து சொல்ல நேரம், இதை நான் எங்கே வத்தி வைக்கணுமோ அங்கே வத்திக்கு வச்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்து கிருபா கிட்ட போட்டு கொடுக்குறாங்க. இந்த பாருங்க மாமா, என்னோட பேச்சையும் கேட்காம என்னை அடித்து போட்டுட்டு அவள் அப்பா பார்க்க போயிட்டா இந்து அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டனும், இந்த வீட்டில் என்னோட பெர்மிஷன் இல்லாமல் அவள் எப்படி போவா, இந்த வீட்டில் வேலைக்காரியாட்டெல்லாம் வேலை செய்ய அவளை நான் வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கிருபா பயங்கரமான கோவத்தோட இந்து வரட்டும், இன்றைக்கி அவளுக்கு சரியான வேட்டு இருக்குது அப்படின்னு வந்து இருக்காங்க. அந்த நேரத்தில் இந்து வராங்க. இந்து வந்ததும், உனக்கு 10 லட்ச ரூபாயை நான் தரணும்னு நினச்சேன், ஆனால் நீ இப்படி வந்து இந்த வீட்டில் ஒரு வேலையும் செய்யாமல் இப்படி நீ வந்து உங்கள் அப்பாவை பார்க்க என்னோட பெர்மிஷன் இல்லாமல் போனது தப்பு, இனி இப்படி நடந்துக்கிட்டால் அந்த 10 லட்சமும் தரமாட்டேன், உங்கள் அக்காளோட கல்யாண கனவு நடக்கவே நடக்காது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து இந்துவை வாங்குறாங்க. இந்து வந்து சரி, இந்த ஒரு வாட்டியே என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்து இனி இப்படி போக மாட்டேன் அப்படின்னு உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் செய்வேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அனுமதியை கேட்டுறாங்க. அதோட நம்ம புவனா வந்து கருணாக்க கையை பிடிச்சி, எப்படி மாமா நான் அவளை சிக்க வைத்தேன் பார்த்தியா அப்படின்னு வந்து சொல்ல நேரம், புவனாவை பலார்னி ஒன்று விட்டு நீ பொம்பளை மாதிரி நடந்திருக்க, அவளை ஒரு மனசாட்சி உள்ள பொண்ணு மாதிரி நடந்துக்க மொத்தத்தில் அப்படின்னு சொல்லி கையை வந்து தட்டி விடுறாங்க. புவனா கையை தட்டிக்கிட்டு நம்ம இந்துவை தேடி போகிறாங்க. இதை கேட்டதும் கட்டின பொரிசின்னு பொண்டாட்டினி இந்த இவனுக்கு பாசம் வந்துட்டு இப்போ வந்து நல்லாவே மாறிட்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சும்மா கடுப்பாக நம்ம புவனா வந்து நிற்கிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம இந்துக்கு ஃபோன் கால் வருது. அவங்க அப்பா ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகியிருக்காங்க, ஹார்ட் அட்டாக் அப்படின்னு உள்ள நியூஸை கேட்டு பதறி போகிறாங்க. இங்கே என்னென்னா சமையலெல்லாம் வந்து சமையல் கட்டில் அவ்வளோ வேலையும் இழுத்து போட்டு வந்து செய்துட்டு இருக்காங்க. இந்த புவனா வந்து இந்துவை வந்து வேலைக்கு மேலே வேலை வாங்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் தான் எல்லா வேலையும் நான் முடிச்சு வச்சுட்டேன், இப்போ எனக்கு ஃபோன் வந்திருக்கு, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் பார்க்க போனோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. இதை கேட்டதும் சரி நீ போ அப்படின்னு எல்லாம் ஜெயந்தி எல்லாம் வந்து சொல்லிடுறாங்க. அந்த நேரத்தில் தான் புவனா வந்து எப்படி போகலாம், இவா போகக்கூடாது, இந்த வீட்டுக்கு கிடைச்ச அடிமை, இந்த வீட்டில் வேலை செய்யணும், அவங்க அப்பாக்கி உடம்பு சரியில்லாட்டா போகட்டும், இவா வந்து எதுக்கு போனோம் அப்படின்னு, இவா இங்கே தானே இப்போ இருக்கா, அப்போ நாங்கள் சொல்லுபடி தான் நடக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னடி நீ சொல்லபடி நான் நடக்கணுமா அப்படின்னு வந்து இந்த மாதிரி சுய மரியாதையை விட்டு கொடுக்கல, பலார்னு ஒன்று வச்சுறாங்க நம்ம புவனாவுக்கு கண்ணம் சிவந்துருது. உடனே வந்து தயாளன் அந்த கிருபாவோட அப்பா கிட்ட போய், இந்த பாருங்க இப்படி வந்து இந்த செய்துட்டா இந்து அவள் வந்து நான் என் கையெல்லாம் தட்டி விட்டு என்னை அடித்தது கிட்டு அவங்க அப்பாவை போய் பார்க்க போயிட்டா அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். அம்மா நீ புரிஞ்சுக்கிட மாட்டியா, யாருக்குனாலும் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா கோவம் தான் வரும், அந்த நேரம் அவங்க அப்பாவை பார்க்க போக தான் செய்வாங்க, நீ மனசாட்சி கெட்டு நடந்துக்கிடாத, இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கிடாத அப்படின்னு வந்து சொல்ல நேரம், ஓ இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா, அப்போ உங்கள்கிட்ட சொல்லி வேஸ்ட்டு, நான் எல்லாம் கிருபா மாமா வரட்டு நான் அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து புவனா நினைக்கிறாங்க. கிருபா கொஞ்ச நேரத்தில் வராங்க. அவங்கக்கிட்ட வத்தி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பாருங்க மாமா, நான் எவ்வளவோ சொன்ன பிறவன் என்ன அடித்து போட்டுட்டு அவிய அப்பாயை பார்க்க போயிட்டா, ஏதோ அவிய அப்பாய்க்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்து நீ அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம வீட்டில் இருந்து இவ அங்கே போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே கிருபாவுக்கு பயங்கர கோவம் வருது. என்னது அவள் இங்கேருந்து போயிட்டாளா, என்கிட்ட பெர்மிஷன் வாங்காமல் எப்படி இங்கேருந்து போகலாம், இந்த வீட்டில் ஆம்பளைங்க இத்தனை பேர் இருக்கோம், இத்தனை பேர்கிட்ட பெர்மிஷன் வாங்காமல் அவள் எப்படி போகலாம் அப்படின்னு வந்து பயங்கரமாக காண்டாயிரி கத்துறாரு. எப்போ இந்த வருவா, அவளை வந்து நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்டுக்கணும், அவளை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னே கங்கணம் கட்டிட்டு இருக்காவ. இதை ஜெயந்தி பார்க்குறா. இவங்களுக்கு வேலை இல்லை. இந்த புவனாவுக்கும் அவனுக்கு புருஷன் இந்த கருணா கூட சேர்ந்து இருக்கட்டும் அப்படின்னு எல்லாம் பார்க்க மாட்டான். இந்த புவனா என்ன வந்து கருணாவை கல்யாணம் பண்ணிக்கிடணும்னு இப்படி இந்துவை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டாரா, இவளுக்கெல்லாம் கொடுக்கணும் சரியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் இந்து வந்து வராங்க. வந்ததும் வாசலில் நிப்பாட்டி, எதுக்காக இப்போ இங்கே வர, நீ இங்கே வரதுக்குள்ளே
தகுதியே கிடையாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு, நீ வந்து இந்த வீட்ல இத்தனை ஆம்பளைங்க இருந்த பிறகும் இப்போ நீ வந்து எங்கிட்ட பெர்மிஷன் கேட்காம எப்படி உங்க அப்பாவை போய் பார்க்க போலாம்? உங்க அக்காளுக்கு நான் கல்யாணத்துக்கு 10,00,000 தரணும்னு நினைச்சிருந்தேன். இனி அதெல்லாம் நடக்காது போல இருக்க. உங்க அக்கா இப்படியே இருக்க வேண்டியதான் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இத கேட்டதும் அக்காவுக்கு கல்யாணத்த மனசுல வந்து நினைச்சு பார்க்காங்க. அவ ஏற்கனவே வந்து அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு டைம் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் அதை தான் போய் பார்த்துட்டு வரோம். இப்போ அப்பாவுக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வந்துன்னா, அக்காவுக்கு வயித்துல குழந்தை இருக்குது அப்படின்னு வந்து அப்பா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதை நினச்சி தான் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு. ஆனால் இப்போ என் அப்பாவுக்கே ரொம்ப கவலை. இந்த தன்னோட பிள்ளை இப்படி ஆயிட்டா, இவ வந்து தவறான கல்யாணத்துக்கு முன்னாடியே நடந்து வயித்துல குழந்தையோடு இருக்கா. ஊரில் எல்லாம் அம்புட்டு கேவலமாக சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு தான் வந்திருக்கு. இந்த நேரம் அவளுக்கு கல்யாணத்தையாவது நல்லபடியாக நடத்தி வச்சு இந்த கேவலத்தை போக்கிடலான்னு பார்த்தா, இந்த 10,00,000த்தையும் இந்த இவங்க கிட்டேருந்து வாங்கணும்னா நல்ல பிள்ளை வேஷம் போட்டு தான் தீரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல சரி நான் வந்து இங்கே நல்லபடியாக இருக்கேன், நான் இனி உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக வச்சிக்க அப்படின்னு வந்து கிருபாவும் ஆர்டர் வந்து போட்டுறாங்க. உடனே வந்து சரி நான் வந்து எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு வந்து நம்ம இந்து வந்து கிருபா கிட்ட சொல்லிடுறாங்கன்னே சொல்லலாம். அதோட பார்த்தோன்னா நம்ம புவனாக்கு ரொம்ப சந்தோஷம். இனி நம்மளை வந்து அடிச்சு போட்டுட்டா போனா, இப்போ என்ன ஆட்டம் காட்டிட்டேன் இந்த கிருபா மாமாவை வச்சுக்கிட்டு அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு நம்ம கருணாக்க கையை போய் பிடிச்சிக்கிறாங்க. மாமா இந்த பாருங்க, நீங்கள் கவலைப்படாதுங்க மாங்க, நம்ம வச்சு வெளுத்து வாங்க வேலையில் இவ வீட்டை விட்டே இனி போக முடியாது. அந்த அளவுக்கு உழுக்கு எடுத்து வேலைக்கு மேலே வேலையை வச்சு அவளை நான் எப்படி ஆட்டங்கான வைக்கேன் அப்படின்னு பாருங்க. அவளே ஓடிடுவா, நம்ம 2 பேர்த்துக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படி இப்படின்னு வந்து நம்ம கருணா கிட்ட உருட்டுறாங்க. இந்த கருணா கையை தட்டி விட்டுட்டு ஒரு அடி கொடுக்குறாங்க புவனாக்கி. நீ பொண்ணாட்டு நடந்துக்க, பார்த்துக்க, உனக்கு மனசாட்சி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. என்றைக்குமே மனசாட்சியோடு தான் இருக்கணும், பழகிக்க, அதை இந்துட்ட இருந்து கற்றுக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்ம இந்து ரூமில் போய் அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம வந்து கருணா வந்து கிட்ட போகிறாங்க. இந்துக்கு கிட்ட போய் இந்துக்கு கையை பிடிச்சிட்டு ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறவங்க முதல்ல வந்து கோவம் வருது இந்துக்கு. அது பிறகு சொல்கிறாங்க, சரி உனக்கு ஆனால் மனசாட்சி இருக்குது, இந்த வீட்டில் நான் வந்து ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக், இப்போ எங்கள் அக்கா வந்து குழந்தை உண்டாயிருக்கா, இந்த விஷயம் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சுட்டு அதை தாங்கிக் கொள்ளாமல் தான் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஃபஸ்ட்டு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. எப்படியாவது எங்கள் அக்காளுக்கு வந்து கல்யாணத்தை இந்த விஷயம் பெருசாகிறதுக்கு முன்னாடி கல்யாணத்தை முடித்து மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி வச்சிடணும். எப்படியாவது அந்த 10,00,000த்தையும் வேணும், அதுக்காக தான் நானே இங்கே இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. கவலைப்படாத, எப்படி வந்து நான் கிருபானன்ட்ட பேசி இந்த 10,00,000த்தையும் உனக்கு சீக்கிரம் தர முடியுமோ அப்படி நான் வாங்கி தர வழியை பார்க்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கருணா வந்து இந்துக்கு வந்து வாக்கு கொடுக்குறாங்க. வணக்கம்.